இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நம்ம சிண்டுக்கு தூக்கமே வரல. போற வர காரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ப்ரம் ப்ரம் ப்ரம்னு கண்ணை நல்லா முழிச்சிட்டு இருக்கு. நம்ம வண்டுக்கோ தூக்கம் அப்படியே கண்ணை சுழட்டிக்கிட்டு வருது. அது தூங்குறதுக்கு தயாராயிடுச்சு. முதல்ல தன்னோட படுக்கைய தயார் பண்ணிடுச்சு. அப்புறமா தனக்கு பிடிச்ச ஹாட் சாக்லேட் ஒரு கப் வயிறு எறம்ப குடிச்சிடுச்சு. இப்போ தனக்கு பிடிச்ச பிக் புக்ல இருந்து ஒரு கதை படிச்சிட்டு இருக்கு வண்டு. அது முடிஞ்சதும் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பல்ல நல்லா விளக்கிட்டு தூங்குறதுக்கு தயாராயிடுச்சு. ஆனா நம்ம சிண்டுக்கு தூக்கமே வரல. எதுக்காக ராத்திரி எல்லாம் தூங்கி நேரத்தை வீணாக்கணும்? இன்னைக்கு ராத்திரி பூரா நமக்கு பிடிச்சத நாம செய்யவோம் அப்படின்னு நினைச்சது. முதல் வேலையா பந்து விளையாண்டது. ஒரு பெரிய மைதானத்துல தான் ஒரு சாம்பியன் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு சிண்டு. அப்புறமா டைனோசரோட விளையாண்டுச்சு. கூட்ஸ் வண்டியில ஏறி வீடு முழுக்க ஒரு சுத்து வந்துச்சு. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கூட ஒரு சுத்து வந்துச்சு. கடைசியா எல்லா விளையாட்டுலயும் நான் தான் சாம்பியன் அப்படின்னு மேடை மேல ஏறி நின்னுக்குச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையா? இத்தனை விளையாட்டு விளையாண்டதுனால சிண்டு டயர்டாயி அங்கேயே தூங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா வண்டை காணோம். ஐயோ, வண்டு எங்க போச்சு அப்படின்னு வீடு முழுக்க தேடிச்சு சிண்டு. கடைசியா வண்டை கண்டுபிடிச்சுது. அதுவும் சும்மா கண்டுபிடிக்கல. வண்டு ஒரு பேட்ஜ் குத்தி இருந்தது. அந்த பேட்ஜோட கண்டுபிடிச்சுது. அந்த பேட்ஜ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு நாளும் நாள் தவறாம நேரம் தவறாம பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு போறவங்களுக்கு தலைமை ஆசிரியர் கொடுக்கிற பேட்ஜ் தான் அந்த பேட்ஜ். இது எப்படி வண்டுக்கு கிடைச்சது அப்படின்னு சிண்டுக்கு சந்தேகம். டே வண்டு, ஏதுடா உனக்கு இந்த பேட்ஜ்? வா சிண்டு வா, இப்பதான் உனக்கு விடிஞ்சுதா? ராத்திரி பூரா விளையாண்ட போல, அதனால பகல்ல தூங்கிட்ட. எத்தனை வாட்டி உன்னை எழுப்பினேன் தெரியுமா? எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சுப்பா, அதனால உன்னை விட்டுட்டே போயிட்டேன். இன்னைக்கு நேரம் தவறாம வரவங்களுக்கு தலைமை ஆசிரியர் பேட்ஜ் கொடுக்குற நாள். நான் சரியான நேரத்துக்கு போனேன், அதனால எனக்கும் கொடுத்தாங்க. நீ தான் சிண்டு மிஸ் பண்ணிட்ட. நான் ரொம்ப எழுப்ப ட்ரை பண்ணினேன்ப்பா. என்ன பண்றது, நீ எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்னு வண்டு சொன்னதும் சிண்டுக்கு மயக்கமே வந்துருச்சு. அந்த மயக்கத்துலயும் சிண்டுக்கு எந்த காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியுமா? முதல்ல அந்த பேட்ஜ், ரெண்டாவது அந்த பேட்ஜை வாங்கின வண்டு. நேரத்துக்கு தூங்கி பகல்ல நேரத்துக்கு எழுந்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒழுங்கா செஞ்ச வண்டு தான் சாம்பியன். ராத்திரி முழுக்க விளையாண்ட நாம சாம்பியன் இல்லை அப்படிங்கிறது சிண்டுக்கு நல்லாவே புரிஞ்சுது. சாரிடா வண்டு, இனிமேட்டு ராத்திரி கண்டிப்பா நான் சரியான நேரத்துக்கு தூங்க போவேன். அப்பதான் காலையில எழுந்து நம்மளுடைய மற்ற வேலைகளை நம்ம சரியா செய்ய முடியும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது இப்ப அப்படின்னு சிண்டு சொல்லிச்சு வண்டு கிட்ட. இவங்க ரெண்டு பேரும் இனிமேட்டு தன்னுடைய வேலைகளை ஒழுங்கா செய்ய போறாங்க. அப்போ நீங்க